தென்தாமரைக்குளம் அருகே உள்ள ஈத்தங்காடு நாராயணன்புதூர் பகுதியைச் சேர்ந்த சசிதரன், இவரது மகன் சபரிவர்மன். இவர் ஈத்தங்காட்டில் மளிகை கடை நடத்தி வந்தார். கடந்த 9ஆம் தேதி இவரது கடையில் சோதனை நடத்திய தென்தாமரைக்குளம் போலீசார் தடை செய்யப்பட்ட குட்கா, புகையிலை பொருட்கள் இருந்ததாக கூறி சபரிவர்மனை கைது செய்து நாகர்கோயில் சிறையில் அடைத்தனர். இதில் 3 நாட்களுக்கு முன்னால் சபரிவர்மன் மயக்க நிலையில் கிடந்ததாக ஆசாரிப்பள்ளம் கல்லூரி மருத்துவமனைக்கு சிறை அதிகாரிகள் கொண்டு வந்துள்ளனர். அங்கு பரிசோதனையில் சபரிவர்மன் உயிரிழந்தது தெரிய வந்தது. உடனடியாக அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த தகவல் சபரிவர்மனின் குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் சபரிவர்மனை போலீசார் சரமாரியாக தாக்கி கொன்றுள்ளனர். இறப்புக்கு காரணமானவர்களை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் மனைவிக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் மற்றும் அரசு வேலை வழங்க வேண்டும் என்று கூறி சாலை மறியலில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு ஈடுபட்டனர். இதே போல இந்த நிலையில் எஸ்பி ஸ்டாலின் தலைமையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். பிரேத பரிசோதனையில் சபரிவர்மன் இறப்புக்கான காரணம் தெரிந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எஸ்பி உறுதியளித்தார். அந்த பதட்டமான சூழ்நிலையில் 2வது ஜூடியல் மாஜிஸ்ட்ரேட் சத்யமூர்த்தி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வந்து சபரிவர்மன் மனைவி மற்றும் தாய் உட்பட 5 பேரிடம் விசாரணை நடத்தினார். அப்போது சபரிவர்மன் உடலில் காயம் இருப்பதாகவும் வெளி மாவட்ட டாக்டர்களை கொண்டு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து நீதிபதி உத்தரவின் பேரில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய அரசு மருத்துவமனை டாக்டர்கள் குழு மூலம் பிரேத பரிசோதனை செய்ய முடிவு செய்யப்பட்டது. டாக்டர்கள் குழு கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தனர். அவரது உடல் பிரேத பரிசோதனை திருப்பி செய்யப்பட்டு உடலில் பல்வேறு இடங்களில் காயங்கள் இருப்பதாக அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் சபரிவர்மனின் 4 பக்க பிரேத பரிசோதனை நேற்றிரவு அவரது உறவினரிடம் அளிக்கப்பட்டது. இது பல்வேறு அதிகாரிகள், அரசியல் கட்சியினர் வந்து சபரிவர்மனின் உறவினர்களை சந்தித்தனர். அவருக்கு ஆறுதல் கூறினர். மேலும் அரசு தரப்பில் அரசு இலவச மனை பட்டா, குழந்தை படிப்புக்கு செலவு மற்றும் 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் மற்றும் அவரது மனைவிக்கு தற்காலிக அரசு வேலை வழங்கப்படுவதாகவும் அரசு தரப்பில் தெரிவித்திருந்தனர். ஆனால் அவரது உறவினர்கள் இந்த பிரேத பரிசோதனை தகவலை 2வது ஒப்பீனியனுக்கு அனுப்ப வேண்டும் எனவும் அதற்கு 1 நாள் அவகாசம் கேட்டு அவருடைய சபரிவர்மனின் உடலை வாங்க அந்த நிலையில் நேற்று மறுப்பு தெரிவித்து விட்டனர். தற்போது அந்த 2nd ஒப்பீனியனுக்கு அனுப்பப்பட்ட தகவல் ஏற்கனவே எடுக்கப்பட்ட பிரேத பரிசோதனையும் சரியாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்து அவரது சபரிவர்மனின் உடலை வாங்க அவரது உறவினர்கள் தற்போது ஒப்புதல் தெரிவித்துள்ளனர். கலெக்டர் சார்கிட்ட 2nd ஒப்பீனியனுக்கு கேட்கணும், எனக்கு டைம் கொடுங்கன்னு சொன்னேன். நான் மதுரை ஹைகோர்ட்ல எல்லாம் அனுப்பி டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு 2nd ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கரெக்டா இருக்கு. ஆனா மரணத்துக்கான காரணம் இன்னும் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து வந்தாதான் தெரியும் சொல்லியிருக்காங்க 2 இடத்துலயும். அதனால நான் இப்ப என் தம்பியை வாங்கி தகனம் பண்ண போறேன்.